Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். மார்க்ஸ் வந்து 50க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடிச்சிட்டவங்க இதை ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான ரிவிஷன். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து இது ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. இல்லை மேம் இப்போ கரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் மண்டேல ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே முடியுது. ஸோ அவங்க வந்து இந்த தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கே ரிவிஷனாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். 50 மார்க்ஸில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா சூஸ் அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். ஸோ சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை சினானிம்ஸ், அதாவது மீனிங். ஸோ மீனிங்ஸ் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மீனிங்ஸை வந்து சினானிமை கரெக்டாக மார்க் பண்ணணும். அண்ட் தென் சூஸ் த அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ் ஃபார் தி அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். ஆன்டனிம்ஸ் 3 கொஸ்டின். ஸோ இதுலேயும் 1 மார்க் இருக்குது. சரிங்களா? இப்போ ஈஸிக்கு என்ன இது ஆன்டனிம், டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டை மட்டும் பார்க்கறத காட்டிலும் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டட் ஆன்டனம் என்னன்றதையும் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து சூஸ் அ கரெக்ட் டிட்டர்மினர் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6 + 2 8 மார்க்ஸ். அண்ட் தென் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டர்ஸ் ஒரு 2 கொஸ்டின். ஸோ டோட்டலி வந்து 10 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது Part 2 செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். From which president did Nehru write this letter? What helps the ordinary men and women to become heroes? What was the reaction of the classmates to Ramanujan's question? What did Ramanujan said to G.H. Hardy? ஸோ இது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க் என்னவாக இருக்கும்னா 10 + இதில் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் 16 out of 16 கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. ஏன்னா அந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அடுத்து என்னென்ன படிக்கணும், புக் பேக்கில் டிட்டர்மினர், இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து செக்ஷன் 2 ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? faster than a cheetah with a tail that's miles long. Why is the comet compared to a cheetah whose tail is compared here is the question. And then but I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? What is the best spectacle mentioned in the above lines? Then section 3 grammar part. Answer any 3 of the following. Grammar partல answer any 3ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா change the following sentences into passive voice ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் ஒன்றும், டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் ஒன்றும், பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இதை கூட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில். வீடியோவில் புக் பேக்கில் இருக்கிற பாசிவ் வாய்ஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணதை நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கிலீஷில் சென்டம் எடுக்கலாம். Part 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 describe any 3 of the following in at most 10 lines. 10 lines பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பங்க்சுவேஷனை சொல்லணுன்றது உங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ. பங்க்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. மேம் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னர், அதனால் எனக்கு கரெக்டான கமா, ஃபுல் ஸ்டாப், அப்போஸ்ட்ரஃபி இதெல்லாம் வந்து எனக்கு அதாவது கிளியராக தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்றவங்க கம்பல்சரி பங்க்சுவேஷனாக ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போடுங்க. அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப். கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கான் அந்த சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க் போடுங்க. இல்லை ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுங்க. இந்த 3 அட்லீஸ்ட் இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியலைனா கூட அதுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இப்போ 2 மார்க்ஸ் அப்படின்னும் போது 1 மார்க் ஆச்சும் அதில் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். பங்க்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். லாஸ்ட்டாக எண்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட், அது நார்மலாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க.
கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் கொஸ்டின் மார்க் அண்ட் தென் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ அது வந்து விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்மெண்ட்டா கொஸ்டினா அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா எனி 3 கேட்டிருக்காங்க. Describe the life of Srinivasa Ramanujan in India. 5 mark question. அடுத்தது explain the important elements of Nehru's letter ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து narrate how the poet describes the comet ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் poem lines கொடுத்துட்டு rhyming words, a rhyming scheme and then figure of speech, alliterated words. ஸோ இது ரொம்ப ஈஸி. இந்த கொஷனை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? சேம் சவுண்ட் வர்றது இல்லையா? லாங், ஸ்ட்ராங் அந்த மாதிரி. அடுத்து ரைமிங் ஸ்கீம் வந்து இப்போ சீட்டா, லாங், மவுண்டெயின், ஸ்ட்ராங் எந்த மாதிரி பேட்டர்ன் வருது? ஏபிபியா, ஏபிஏபியா, இல்லை ஏபிபிபி. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான் வந்து ரைமிங் ஸ்கீம். தென் இந்த கொடுத்துருக்கிற போம் லைன்ஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது alliterated வேர்ட்ஸ் இந்த ஃபோர்த் லைனில் இருக்கிற alliterated வேர்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் காமனாக வர்றது, சேமாக வர்றது தான் alliterated வேர்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி அப்போது இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். தென் செக்ஷன் 2 கோட் ஃப்ரம் மெமரியில் போம் லைன்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேம்பேஜிங்லேருந்து சீட்டா வரைக்கும். தென் பார்ட் 4 செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்க்கு கிரண் ஆர் கீர்த்தி ஸ்கூல் பியூப்பிள் லீடர் ஆஃப் ஜிஹெச்எஸ்எஸ் திண்டுக்கல் ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. 26th ஃபைனலி 5 மார்க் பேராகிராஃப் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். மேம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எனக்கு ஸ்டேட்மெண்ட் எழுத தெரியாது அப்படின்னும் போது சிம்பிள் லைன்ஸ்லேயாவது நீங்கள் இந்த பேராகிராஃபை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுங்கள். நல்லா தெரியும், கிராமட்டிக்கலாக எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்றவங்க ஓகே. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இந்த டிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ், வாஸ் அந்த மாதிரி ஒரு அதோட அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரியாவது ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ஏன்னா மிஸ் பண்ணாதீங்க, எதையுமே குவிட் பண்ணாதீங்க. குவிட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்காகவாது 5 மார்க்கில் ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அதனால் மேலே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அது வந்து ஸ்டோரி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாரல் கொடுக்கலாம். நார்மல் பேராகிராஃப்னால் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அந்த ஹின்ஸை வச்சு நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.